பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله خلقكم ثم يتوفاكم ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا قال نبينا محمد صلى الله عليه وسلم أعمار أمتي ما بين 60 و 70 أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இலங்கி திகழ்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது அருட்கொலைகளை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை, இந்த ஆயுள் எவ்வளவு மகத்தானது என்பது குறித்த சில தகவல்களை இந்த வார ஜும்ஆவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 18,000த்திற்கும் மேற்பட்ட படைப்புகளை, உயிரினங்களை அல்லாஹ் உலகில் படைத்திருக்கிறான். மனிதன் இதுவரை கண்டுபிடித்திருப்பதன் பிரகாரம் மனிதன் கண்டுபிடிக்காத எத்தனையோ ஆயிரம் படைப்புகளும் இன்னமும் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்து அவற்றில் மிகச்சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நம்மை குறிப்பிட்டு சொல்கிறான். உலகத்தில் வாழுகிற போது நமது ஆயுட்காலம் வித்தியாசப்படுகிறது. மற்ற உயிரினங்களை கணக்கிடும் போதும் நமது ஆயுட்காலம் வித்தியாசப்படுகிறது. 500 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில மணி நேரங்கள் மட்டும் வாழுகிற உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள படைப்பினங்களில், உயிரினங்களில் அதிக ஆண்டுகள் வாழக்கூடிய உயிரினம் கிரீன்லாந்து சுறா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மீன் வகை. சராசரியாக இந்த மீன்கள் 400 ஆண்டுகள் வாழுமா. அதிகபட்சமாக 507 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மீனுக்கு கொடுத்திருக்கிறான். கடலின் மிக ஆழமான பகுதிகளில் வாழக்கூடிய இந்த மீன்களின் நாக்கை நீட்டினால் அந்த நாக்கில் மட்டும் 500 மனிதர்கள் நிற்க முடியுமாம். அவ்வளவு பெருசா இருக்கும் நாக்கு மட்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட பல 100 ஆண்டுகள் வாழக்கூடிய உயிரினங்களையும் படைத்திருக்கிறான். சில மணி நேரங்கள் மட்டுமே வாழ முடியும்படியான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மேஃப்ளை என்று ஒரு பூச்சி, அது மொத்த வாழ்க்கையே 3 முதல் 4 மணி நேரங்கள் மட்டும்தான். அதிகபட்சமாக 24 மணி நேரம் வாழுமாம். அதற்கு மேல் அதற்கு வாழ்க்கை ஆயுள் இல்லை. இப்படிப்பட்ட படைப்புகளையும் அல்லாஹ் ஒருவரும் படைத்திருக்கிறான். இதுவெல்லாம் நாம் அதிகம் கேள்விப்பட்டிராத, பார்த்திராத உயிரினங்கள். நாம் அடிக்கடி பார்க்கின்ற உயிரினங்களில் ஆமை இருக்கிறது, கடல் ஆமை. ராட்சச ஆமை சராசரியாக 200 ஆண்டு காலம் வாழக்கூடிய உயிரினம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆமை இறந்தது.
உலகம் முழுவதும் அது பேசப்பட்ட செய்தியாக அப்போது இருந்தது. சமூக வலைதளங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நான் படிக்கின்ற காலத்தில் பேப்பரில் படித்த செய்தி இது. 256 ஆண்டுகள் வாழ்ந்தது அந்த ஆமை. ஆமைகளின் வரலாற்றில் அதிகம் வாழ்ந்தது அந்த ஆமைதான் என்று அப்பொழுது வரலாற்று குறிப்பு சொன்னார்கள். சராசரியாக 200 ஆண்டுகள் ஆமை வாழ்கின்றது. நாம் அடிக்கடி பார்க்கிற யானை சராசரியாக 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட மனிதனுக்கு சமமாக வாழக்கூடிய உயிரினமாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை நமது மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் மாவட்டத்தில் பன்னா புலிகள் காப்பகம் என்று ஒரு ஜூ இருக்கிறது. அங்கே ஒரு யானை இறந்து போயிருக்கிறது. ஆசிய கண்டத்திலேயே அதிக ஆண்டுகள் வாழ்ந்த யானை என்ற பெயர் பெற்றிருக்கிறது. அந்த யானையின் பெயர் வத்சலா. 100 ஆண்டுகள் வாழ்ந்து இப்போது மரணித்திருக்கிறது. அந்த மாநிலத்தின் முதல்வர் கூட இரங்கல் தெரிவிக்கிற வகையில் அது பிரபலமான ஒரு யானையாக இருந்திருக்கிறது. மனிதனை விட அதிகமான ஆயுள் வாழ்ந்திருக்கிறது. இப்படி உயிரினங்களில் ஆயுட்காலத்தை கவனித்து அல்லாஹ் பல்வேறு விதமாக படைப்பினங்களை படைத்திருக்கிறான். மனிதனின் ஆயுட்காலம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? 60 முதல் 70 வரை என்னுடைய உம்மத்தினருக்கான சராசரி வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன் வ சபஈன், 60 முதல் 70 ஆண்டு காலம் வாழ்வது சராசரி ஆயுளாக என்னுடைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மருத்துவமும் கிட்டத்தட்ட அதை சொல்லுகிறது. 70 ஆண்டுகள் என்பது மனிதனின் சராசரி வயது என்று சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆயுட்காலம் என்பது, இந்த வயது என்பது ஏதோ நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று அதை கடந்து விடாமல் சரியான முறையில் அதை பகுத்தாய்ந்து நமது வயதை ஆயுட்காலத்தை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை உலகில் படைத்திருக்கிறார். நாம் பிறந்து விட்டோம், அன்றாடம் சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், பல்வேறு சமூக பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை கவனிக்கிறோம். இதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் மனிதன் எந்த வயதில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு இந்த ஷரியத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையை ஒரு கலையாக மார்க்க பாவிக்கிறது. செல்வந்தனும் வாழுகிறான், ஏழையும் வாழுகிறான். அவரவர் வாழ்க்கை அவரவருடைய சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசப்படுகிறது. ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் அது அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை நாடிய வண்ணம் இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் விரும்புகிறது. ஏனென்றால் நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் இஷ்டப்படிதான் நாம் நடக்க வேண்டும், அதுதானே நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்களை நீங்கள் கவனித்தால், வயது வந்து விட்டால், விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டால் அவன் ஷரியத்திற்குள் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அவர்களின் உபதேசங்கள் நமக்கு சொல்கின்றன. திருக்குர்ஆனின் வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், மனோநல நிபுணத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை பிறந்தால் அதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எப்படி பழக்கப்படுத்த வேண்டும், என்னென்ன வயதில் அதற்கு எதை எது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் விலாவாரியாக இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒரு தரமான சந்ததியை உருவாக்க, எதிர்காலத்தில் மனிதநேயம் மிக்க, எல்லோருடனும் அரவணைப்பாக செல்லக்கூடிய, அவரவர் உரிமைகளை சுதந்திரங்களை மதித்து நடக்கக்கூடிய நாகரீகமான ஒரு சந்ததியினரை, இளை தலைமுறையினரை உருவாக்குவதற்கு என்னவெல்லாம் தேவை என்று பட்டியலிடக்கூடிய எல்லா சமூக ஆர்வலர்களும் குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை, கல்வியை கொடுத்தாக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது, குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்தெந்த வயதில் எப்படி எப்படி இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு 3 நிலைகள் இருக்கின்றன. சிறுபிராயம் என்று நாம் சொல்லுவோம், சின்ன பிள்ளையா இருக்கிறது. 15 வயதை கடந்து விட்டால் 40 வயது வரை இளமை பருவம், வாலிப பருவம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம்.
40 வயதை கடந்து விட்டால் வயோதிக பருவம். மனிதனுடைய பருவங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் இதை இன்னும் ஆழமாக சென்று பிரிக்கிறார்கள். குழந்தை பிறந்தது முதல் 2 ஆண்டுகள் வரை அது தாயிடத்தில் பால் குடிக்கும், விளையாடும், வேற ஒன்றும் தெரியாது. அப்போது மனிதனுக்கு என்ன நடக்கிறது? அந்த 2 வயதிற்குள் அவன் என்ன உடலில் மாற்றம் தெரிகிறது? உறுப்புகள் வளரும், வேறு எதையும் பெரிதாக அது கற்றுக்கொள்ளாது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 3 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகள் தாயிடத்திலிருந்து பண்புகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது, மொழி புலமையை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது, அடிப்படை திறன்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அடிப்படை திறன் என்றால் கையை வச்சு என்னென்ன பொருள் எடுக்கலாம், காலில் என்னென்ன உபயோகம் இருக்குது, வாயில பேசுறதுக்கான உபயோகம் இருக்குது, அம்மா பேசுறாங்க, அத்தா பேசுறாங்க, அப்படிங்கிறது எல்லாம் அந்த குழந்தை அடிப்படை திறன்களை உள்வாங்கி தாய் என்ன மொழி பேசுகிறார், தந்தை என்ன மொழி பேசுகிறார் என்பதை எல்லாம் கிரகிக்க ஆரம்பிக்கிறது. 3 to 5 வயசுல பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும். நாம பேசுறத பார்த்து பார்த்து அது பழகிக்கிறோம். இதெல்லாம் விளையாட்டு பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது சாப்பாடு, இது பால், இது தண்ணீர், இப்படிங்கிற அடிப்படை திறன்களை குழந்தை தெரிந்து கொள்வது 3 to 5 வயது வரை. அதற்கு பிறகு 6 to 12 வயது வரை அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்கிறது, சமூக திறன்களை கற்றுக்கொள்கிறது. 6 to 12 வயது வரை உள்ள குழந்தைகளை நீங்கள் பார்த்தால் வெளியில் அவனை அழைத்து சென்றீர்கள் என்றால் பார்க்கறதையெல்லாம் பற்றி கேள்வி கேட்பான். நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு 8-10 வயது உள்ள சிறுவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் இது எதுக்குன்னு கேட்பான். ஒரு போர்டு நட்டு வச்சிருக்கிறாங்க, இது பள்ளி பகுதி, மெதுவாக செல்லவும் போர்டு நட்டு வச்சிருக்காங்கன்னா இது ஏன் இங்கே நிற்கிது அப்படின்னு கேட்பான். நாம் வண்டியில் இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்னா நம்மளை நோக்கி எதிர் திசையில் வரக்கூடியவங்களை பார்த்து நாமெல்லாம் இங்கிட்டு போகிறோம், அவங்க ஏன் அங்கிட்டு போகிறாங்கன்னு கேட்பான். குழந்தையினுடைய அறிவாற்றல் உருவாகுகிற வயது. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது ஏன், இது எதற்கு இப்படி இருக்கிறது என்று யோசிக்கக்கூடிய வயது 6 முதல் 12 வயது. அடுத்து 13 to 15 வயது வரை உள்ள இடைநிலை கட்டம். சிறுவன் என்கிற நிலையிலிருந்து வாலிபன் என்கிற நிலையை கடப்பதற்கு மத்தியில் உள்ள முக்கியமான 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளில் அவனது உணர்வுகளிலும் அவனது உடல் உறுப்புகளிலும் மாற்றம் வேகமாக நடக்கும். நீங்கள் கவனிக்கலாம், பெண் பிள்ளையாக இருந்தால் இந்த வயதை கடக்கிற போதுதான் அவள் முழுமையான பெண்ணாக மாறுவதற்குண்டான உடல் உறுப்பு வளர்ச்சிகளும் இருக்கும், உணர்வு ரீதியிலான ரசாயன மாற்றங்களும் உள்ள ஏற்படும். வாலிபனுக்கும் அதுதான். 13 வயது தொடங்கி 15 வயது வரை உள்ள இந்த இடைநிலை கட்டம் மிக மிக முக்கியமானது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இந்த மனநலம் மாறுகிற பருவத்தில் அவனுக்கு பல கேள்விகள் தோன்றும். பெண் பிள்ளையாக இருந்தால் அவளுக்கு பல கேள்விகள் தோன்றும். உடல் உறுப்புகளில் வேகமான மாற்றம் ஏற்படும், உடலுக்குள் அவனுக்கு ரசாயன மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அவனுக்கு தேடல் அதிகமாக இருக்கும். அடுத்தவர்களிடத்தில் பல விஷயங்களை சொல்ல கேட்க நினைப்பான், ஆனால் சங்கோஜப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு கேட்காமல் இருப்பான். இந்த காலகட்டத்தில் அவன் வழி தவறி விடாமல் அவனை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். அடுத்தது 15 வயதிலிருந்து 19 வயது முடிகிற அந்த டீனேஜ் பருவம் மிக முக்கியமான ஒன்று. மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 5 ஆண்டுகள் அவன் எதையெல்லாம் பார்க்கிறானோ, எதையெல்லாம் கேட்கிறானோ, எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறானோ அவற்றையெல்லாம் வைத்து தன்னை தானே சுயமாக கட்டமைத்து கொள்ளக்கூடிய பக்குவம் தான் இந்த 20 வயசுக்கு முன்னால உள்ள 5 வருஷம். அந்த நேரத்தில் அவன் கத்துக்கிறது தான் அவனுடைய ஃபியூச்சர். அவனுடைய வாழ்நாள் பின்னால் எப்படி அமைய போகிறது என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் இந்த 15 to 19 வயது வரை உள்ள 5 ஆண்டுகள் இருக்கின்றன. அதனால தான் அந்த வயசுல +1 +2 பாடத்தை தாண்டி காலேஜ் பாடங்கள் எல்லாமே அந்த இடத்துல சொல்லித்தரப்படுகிறது. எவன் ஒருவன் இந்த 5 ஆண்டுகளில் கற்பதில் தன்னை செம்மையானவனாக மாற்றிக்கொள்கிறானோ அவனுடைய எதிர்காலம் செழிப்பாக இருப்பதை தடுக்கவே முடியாது. அதுவே எவன் ஒருவன் இந்த 5 ஆண்டுகளை பொடுபோக்காக்கி கொண்டானோ, கல்வி கற்பதில் இருந்தோ பக்குவம் பெறுவதில் இருந்தோ தன்னை சோடையாக்கி கொண்டானோ,
அல்லது வேற ஏதேனும் ஆசாபாசங்களில் போதைகளில் தன்னை வீழ்த்தி கொண்டானோ அவன் வாழ்க்கையில் அடுத்து எழுந்திருக்கவே முடியாது. மிக முக்கியமான ஒரு பருவம். அதற்கு பிறகு 20 வயதிலிருந்து 40 வயது வரை சுற்றத்தாருடைய கடமை உரிமைகள் மீதான பொறுப்புணர்வு அவனுக்கு அதிகரிக்கும். 20 வயது என்பது படித்து முடித்து விட்டு அவன் வேலைக்கு சேருகிற அந்த நேரம். அவனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் என்றால், நாம் ஏன் படிச்சிருக்கிறோம், நாம் ஏன் சம்பாதிக்க வந்திருக்கிறோம், ஏன் சம்பாதிக்கணும், சம்பாதிக்காமல் விட்டால் என்ன ஆகும், சரி சம்பாதிக்கிறத வச்சு நாம் எதை கட்டமைக்க போகிறோம், நம்முடைய பொருளாதாரம், நமது பெற்றோருடைய பொருளாதாரம், நமது எதிர்கால குடும்ப மனைவி பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை நாம் சிறப்பாக்கணும் என்கிற பொறுப்புணர்வு 20 வயதுகளின் தொடக்கத்தில் அவனுக்கு வருகிறது. இது கிட்டத்தட்ட 40 வயது வரை இருக்கும். நாம் கேள்விப்பட்டிருப்போம், 40 வயதில் இளமை முழுமை பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 வயது என்பது சரியான பக்குவத்தை பெற்றவனின் வயது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்குமே 40 வயது நபி பட்டம் கொடுத்திருக்கிறான். 40 வயது என்பது ஒரு குடும்பஸ்தன் தன் நிலை உணர மிகச் சரியான வயது. 40 45 வயது வரை உள்ள இந்த 5 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்வதற்கும் எதிர்காலத்தில் நமது சேமிப்பை எப்படி செலவு செய்வது என்பது குறித்த சிந்தனைகளுக்குமான வயது. 40 வயசு வரைக்கும் நாம் என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறோமோ இதை விட பல மடங்காக இதற்கு மேல் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதுவரை நாம் என்ன சம்பாதித்திருக்கிறோமோ அதை வைத்து நமது அடுத்த கட்ட தொழிலை எப்படி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வது, அல்லது வேறு நாம் கால் பதிப்பதானால் நாம் நமது முதலீடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்கிற சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். 40 45 வயது வரை நீங்கள் பிராக்டிக்கலான லைஃப்பில் பார்த்தால் அந்த வயதில் தான் ஆணுக்கு முழுமையான கடமை பொறுப்புணர்வு வரும். எத்தனையோ குடிகாரர்கள், எத்தனையோ போதையில் தன்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள், லாட்ரி சீட்டு மாதிரி ரம்மி மாதிரி எத்தனையோ விளையாட்டுகளில் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவர் 40 வயதிற்கு பிறகு அதிகம் திருந்தக்கூடிய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மள கூட பல பேர் அப்படி இருக்கலாம். அந்த 40 வயது என்பது திருந்துவதற்கான வயது, பக்குவம் பரிபூரணம் பெற்ற வயது. அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி நாம் சரியாக தகவமைத்துக் கொள்வது என்பதை யோசிப்பதற்கான வயது. நமக்கு கீழ் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை நாம் எப்படி பரிபாலனப்படுத்துவது, எப்படி அவர்களை பக்குவமாக பார்த்து கொள்வது என்பதை யோசிப்பதற்கான வயது. 45 வயதிற்கு பிறகு மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள், ஷரியத்தும் சொல்லுகிறது, உடலுக்கேற்ப நீங்கள் வாழ வேண்டிய வயது. 45 வயதை நம்ம கடந்து விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம உடல் எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா. அதுக்கு முன்னாடி நாம் என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம், ஜீரணமாயிரும், பெரிய அளவுக்கு உடம்புல நோவுகள் இருக்காது. 45 வயதிற்கு பிறகு உடல் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று நடக்கிற பக்குவத்திற்கு மனிதன் மாற வேண்டும். 55-60 வயதை அவன் அடைந்து விட்டால் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து அவன் பலனை கண்ணால் காண வேண்டும். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் கஷ்டப்படாம, அதாவது நாம செயல்படாம நமக்கு வருமானம் வர்ற வகையில் பொருளாதாரம் அமைஞ்சிச்சுன்னா நம்ம இவ்வளோ நாளாக கரெக்டாக கஷ்டப்பட்டுருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 55-60 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் அவர் அன்றாட காட்சியாக இருக்கிறார். பெருசாக தொழில் இல்லை, அல்லது முதல் இல்லை, அல்லது ஏதோ வீட்டு வாடகை இல்லை, எந்த வருமானமுமே இல்லை. இவர் களம் இறங்கினால்தான் வருமானம் என்ற நிலையில் அவர் இருப்பாரேயானால் முந்தைய காலங்களில் அவர் சிறப்பாக செயல்படவில்லை என்று அர்த்தம். அந்த 55 வயதை கடந்ததற்கு பிறகு அவர் பலன் பெற வேண்டும், அவருடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு தந்து அவர்களையும் பலனடைய செய்ய வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் திட்டமிட வேண்டிய சரியான வழிமுறை என்று நமக்கு அனுபவப்பட்டவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ நாம் எந்த நிலைமையில் இருக்கோங்கிறத நாமெல்லாம் யோசிக்க வேண்டியது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி, குறிப்பிட்ட ஒவ்வொரு வயதினருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை கொடுக்கிறான். நம்ம பெருசா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம்.
நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதில் இருக்கிறோம். 20 கடந்தவர்கள், 30 கடந்தவர்கள், 40 கடந்தவர்கள்னு அப்படி பங்கு பிரிக்கலாம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர் கிதாபிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் என்றால், முஃமின் நன்மைகள் ஏதும் செய்யாத போதே அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். எப்படி என்றால், குழந்தை பிறந்தது முதல் பாலிகாகிற, அதாவது வயது வந்து விட்டான் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த 13 15 வயது வரை உள்ள வயது, விவரம் தெரிந்தவனாக பாலிகானவனாக ஆகிற அந்த வயதிற்கு முன் வரை அந்த குழந்தை செய்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நன்மை கிடைக்கும், அந்த குழந்தையை வளர்த்துகிற பெற்றோருக்கும் நன்மை கிடைக்கும். ஒருவேளை அந்த குழந்தை ஆசிரியர்களிடத்தில் படித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். அந்த குழந்தையை அதை வளர்ப்பதில் உண்டான அக்கறை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாருக்குமே கூலி கிடைக்கும். 15 வயசு இன்னும் ஆகலை, நன்மையான காரியங்கள் செய்கிறான் புள்ள அப்படின்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மை வந்துக்கிட்டே இருக்குது. 15 வயதுக்குள் அவன் நன்மைக்கு பகரமாக தீமை ஏதாவது செய்தால் அல்லாஹ் அவனை குற்றம் பிடிப்பதில்லை, அவனுக்கு சலுகை. அல்லாஹ் அவனுக்கு குற்றம் பிடிப்பதில்லை, அவனுடைய பெற்றோரையும் குற்றம் பிடிப்பதில்லை. 15 வயது நிரம்புகிற போது, பெண் பிள்ளையாக இருந்தால் 13 வயது நிரம்புகிற போது 2 மலக்குகளை அல்லாஹ் அவர்களின் மீது சாட்டுவான், பொறுப்பாக நியமிப்பான். ஒருவர் அவர் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் எழுதி கொண்டே வருவார், இன்னொருவர் அவர் செய்கிற தீமையான காரியங்களை எல்லாம் எழுதி கொண்டே வருவார். 15 வயதிலிருந்து 40 வயதை அடைந்து விட்டார். 40 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் ஒரு சலுகையை, ஒரு பரிசை நமக்கு வழங்குகிறான். என்ன? அல் ஜுதாம் அல் பரஸ், அல்லாஹ் தஆலா தொழுநோயில் இருந்தும் பைத்தியம் பிடிப்பதிலிருந்தும் வெண்குஷ்டம் ஏற்படுவதிலிருந்தும் காப்பாற்றுகிறான். யாரை? 40 வயது கடந்த முஸ்லிமை. இவர் எந்த நல்ல அமல்களும் செய்யல, 40 வயதை கடந்திருக்கிறார். அதுவும் அவரோட முயற்சியில் ஒன்றும் கிடக்கல, அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கிறார். 40 வயதை கடக்கிற போது இதை அல்லாஹ் அதிகப்படியான அன்பளிப்பாக கொடுக்கிறான். 50 வயதை கடந்தால் ஹஃபஃபல்லாஹு ஹிசாபஹு, அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கை மிக லேசானதாக ஆக்குகிறான். பொதுவாக கேள்வி கணக்கு எப்படி கடினமாக இருக்குமோ அந்த அளவு கடினமாக 50 வயதை கடந்தவர்களுக்கு இருக்காது. 60 வயதை கடந்து விட்டால் ரஸக்கஹுல்லாஹுல் இனாபத்த பிமா யுஹிப்புஹு, 60 வயதை ஒரு முஸ்லிம் கடந்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு தன்பால் வருகிற, அல்லாஹ்வின் மீது பிரியம் ஏற்படுகிற இபாதத்துகளின் மீது ஆர்வத்தை கொடுத்து விடுவான். பொதுவாக 60 வயசுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு அதிகமாக நாம் வர்றதுக்கு காரணத்தை ஒன்று, அல்லாஹ் தானாக நமக்கு வழங்குகிற அன்பளிப்பு. 60 வயதை கடந்த முஸ்லிமானி, இன்னைக்கு முதல் உனக்கு இந்த அன்பளிப்பு என்ன, என் மீது உனக்கு இனிமேல் பிரியம் அதிகமாகும். 70 வயதை கடந்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற சிறப்பு, அஹப்பஹு அஹ்லுஸ்ஸமா, மலக்குமார்களை எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், குறிப்பிட்ட இந்த என்னுடைய அடியார் 70 வயதை தாண்டி விட்டார், சரி என்ன செய்யணும்? இனிமேல் அவரை நீங்கள் எனக்காக நேசியுங்கள். மலக்குமார்களுடைய நேசம் கிடைக்கும் எப்போது? 70 வயதை தாண்டுகிற போது. 80 வயதை தாண்டினால் கதபல்லாஹு லஹு ஹஸனாத்திஹி, அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை எழுதுகிறான். வதஜாவஸ அன் ஸய்யிஆத்திஹி, அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அவன் செய்த பாவங்களை எல்லாம், சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். பெரும் பெரும் ஹராம் என்று சொல்லப்பட்ட பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். 90 வயதை கடந்து விட்டார் அல்லாஹ் வழங்குகிற அன்பளிப்பு, கதபல்லாஹு கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர், அவர் வாழ்நாளில் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டு, இதுக்கு மேலே மௌத்து வரைக்கும் அவர் பாவம் செஞ்சாலும் இப்பயும் மன்னிச்சிடலாம். 90 வயது ஒருத்தருக்கு கிடக்குது, 95 வயது அவர் வாழ்கிறாருன்னு வச்சுக்குவோம். 90 வயதை கடக்கிற போது அல்லாஹ் அவருக்கு 3 சிறப்புகள் கொடுக்குறான். அதில் ஒன்று, இத்தனை காலம் நீ பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்.
இன்னொன்று என்னன்னா, இதுக்கு மேல நீ எத்தனை வருஷம் வாழ்றியோ அத்தனை வருஷம் நீ ஏதாவது பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சிடுறேன். இது ஒன்று. இன்னொன்று, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாளை மறுமையில் நரகவாசிகள் என்று முடிவு செய்யப்படுவார்களே ஆனால் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற பரிந்துரை என்கிற பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஷஃபஅஹு ஃபி அஹ்லிஹி, நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு பரிந்துரை செய்யக்கூடிய அந்தஸ்தை அவர் பெறுவார். சொர்க்கத்திற்கு பரிந்துரை செய்கிற அந்தஸ்து என்பது எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. ஹதீசுகளில் வருது, நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள், அவர்களுக்கு முழுமையான ஆற்றல் இருக்கிறது. ஒருவர் நரகம் என்று முடிவாகிவிட்டால் முழுமையான நரகவாதியை கூட சொர்க்கத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஆற்றல் பரிந்துரை என்கிற பெயரில் நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். சஹாபாக்களுக்கும் உண்டு, இறைநேசர்களுக்கும் உண்டு. இறைநேசர்களும் ஷஃபாஅத், சிறிய ஷஃபாஅத் செய்வார்கள். அதனால தான் இறைநேசர்களுடைய அன்பை பெறுவதற்கு நாம் போராடுகிறோம். அது அல்லாமல் திருக்குர்ஆனை மனனம் செய்த, அதன்படி வாழ்ந்த ஹாஃபில்கள் 10 நபர்களை சொர்க்கவாசிகளாக மாற்ற முடியும். அந்த அளவிற்கான பரிந்துரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒருத்தர் குர்ஆனை மனனம் செய்தார், அதற்கு பிறகு குர்ஆன் கூறுகிறபடி வாழ்ந்தார், பெரும் பாவங்கள் எல்லாம் செய்யாமல் குர்ஆன் கூறுகிறபடி வாழ்ந்தார் என்றால் அவர் சொர்க்கவாசி. அதோடு சேர்த்து நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட 10 முஸ்லிம்களை சொர்க்கத்திற்கு பரிந்துரை செய்து இவரால் அழைத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட பரிந்துரை என்கிற வாய்ப்பு 90 வயதை ஒருவர் கடந்தால் அல்லாஹ் அவருக்கு தருகிறான். அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் அவர் ஷஃபாஅத் என்கிற பரிந்துரை செய்து அவர்களை சொர்க்கவாசிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். வகான அஸீரல்லாஹ் ஃபி அர்லிஹி, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய அண்டைக்காரன், அண்டை வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், நண்பன் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் அவரை தன்பால் ரொம்ப பிரியமான நெருக்கமான அடியாராக மாற்றிக்கொள்கிறான். இதையும் தாண்டி நெஹா தெரியாத அளவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுறாங்கல்ல, ரொம்ப வயது முதிர்வின் காரணமாக கடைசி காலங்களில் ஒன்றுமே தெரியாது. நம்மளையே சில நேரங்களில் போய் அறிமுகப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அப்படி நெஹா போனவங்க அப்படி வழக்கத்தில் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். எதையும் அறியாத வயது, எல்லாவற்றையும் மறந்த வயதை ஒருவன் அடைந்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற சலுகை என்ன தெரியுமா? இவர் புத்தி சுவாதீனத்தோடு இருந்த காலகட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் அவர் என்னென்ன நல்ல அமல்கள் செய்தாரோ அந்த மொத்தமும் இன்னொரு மடங்காக அவருக்கு தரப்படும். 70 வயசு ஒருத்தர் வாழ்ந்தார், அதில் சும்மா 50 வருஷம் அவர் தொழுதார். 70 வயதுக்கு பிறகு அவருக்கு புத்தி சுவாதீனம் குறையுது, நெஹா குறையுது, யாரையும் தெரியல, எல்லாம் மறக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா இவர் 50 ஆண்டு காலம் ஏற்கனவே அமல் செய்திருக்கிறார் இல்லையா? அதே அளவிற்கு இன்னொரு பங்கை அல்லாஹ் தஆலா டபுள் ஆக்கி கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவெல்லாம் அல்லாஹ் வயதுக்கு தரக்கூடிய சலுகைகள். இதில் நம்மளுடைய முயற்சி எதுவுமே இல்லை. நான் என்னுடைய சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு 40 வயதை அடைந்தேன்னு சொல்ல முடியுமா யாராவது? கஷ்டப்பட்டு நான் கோடீஸ்வரன் ஆனேன்னு சொல்லலாம், லட்சாதிபதி ஆனேன்னு சொல்லலாம், நேர்மையாக வாழ்ந்தேன்னு சொல்லலாம். அல்லாஹ் ஆயுளையும் மனிதனுக்கு கொடுத்து அந்த ஆயுளின் பரக்கத்தாக பல சலுகைகளையும் நமக்கு அல்லாஹ் வழங்க காத்திருக்கிறான். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? ஆயுள் அதிகரிக்கணும்னு பிரியப்படாதவங்க யாராவது இருக்கிறோமா? நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கேட்காத மனிதன் உலகில் யார் உண்டு? மதமே இல்லை என்று சொல்பவன் கூட அதை எதிர்பார்க்கிறான், பிரியப்படுகிறான் இல்லையா? உலகத்தில் நல்லவராக வாழ்ந்தவர் அவரும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன் என்று சொல்பவர் அவரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து வாழுகிற மோசமான பிறவி அவன்கிட்ட கேட்டாலும் அது வந்துடுவான், நான் நீண்ட காலம் வாழணும். இந்த நீண்ட ஆயுள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்குகிற அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் யார் யார் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் படைக்கப்படுவதற்கு சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே, வெறும் 70 அல்ல, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வான், எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு குடிப்பான், எவ்வளவு மூச்சு வாங்குவான் உட்பட எல்லாமே எழுதப்பட்டு விடுகின்றன. நம்முடைய முயற்சினால ஒன்றும் மாற போறது இல்லை.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவற்றையெல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் தீர்மானித்து வைத்திருந்தாலும் சில காரியங்களால் அல்லாஹ் ஆயுளை நீட்டி தருவார். சில காரியங்களுக்கு அந்த பவர், அந்த ஆற்றல் இருக்கிறது. அதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தான தர்மங்கள். தன்னிலை பாராமல் அடுத்தவர்களுடைய தேவையை முற்படுத்தி நாம் செய்கிற தான தர்மங்கள், நாம் பேசுகிற நல்ல வார்த்தைகள், அடுத்தவர்களுடைய மன நிம்மதிக்காக, அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை போக்குவதற்காக நாம் சென்று பேசுகிற நல்ல வார்த்தைகள் உட்பட, காசு பணங்களை வழங்குகிற தான தர்மங்கள் உட்பட, இவை அல்லாஹ்விடத்தில் அந்த அடியானுக்கு ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சனாயுல் மாரூஃபி தகி மசாரிஅல் சூ, நல்ல பலன் தரக்கூடிய வார்த்தைகள், தான தர்மங்கள் கெட்ட முடிவுகளை விட்டும் மனிதனை பாதுகாக்கும், ஆயுள் அதிகமாக்கும். ஒன்று தான தர்மங்கள். இரண்டாவது நாம் செய்கிற துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மனிதன் தன்னுடைய பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதியை மாற்றி எழுத வைக்க முடியும். துஆவிற்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் அதை அதிகம் பார்த்திருப்போம். லா யஸீதுல் கலாஉ இல்ல துஆ, துஆவை தவிர கலா என்கிற விதியை மாற்றி அமைக்கக்கூடியது எதுவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும், இரண்டாவது அதிகமாக துஆக்கள் ஓதணும், மூன்றாவது சிலத்துர் ரஹம், உறவினர்களை, சொந்த பந்துக்களை ஆதரித்து நடப்பது. யார் உறவை முறிப்பானோ அவனுக்கு ஆயுள் குறையும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. யார் உறவினர்களை, சொந்த பந்துக்களை அரவணைக்கிறானோ, ஆதரிக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்தி கொடுப்பான். நேரடியான வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலத்துர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழுதல், தஸீது ஃபில் உம்ர், ஆயுளை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். நமக்கு அவன் துரோகம் செய்தவனாக இருக்கலாம், நம்மை பிடிக்காதவனாக இருக்கலாம், நம்மை பற்றி அவதூறு சொல்லி இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு நபிமொழியில் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக, யார் உன்னை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு ஒட்டி வாழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நீ சேர்ந்து வாழத்தான் நினைப்ப, அவர் தான் வெட்டிக்கிட்டு போறார். இப்போ நாம் பல நேரங்களில் நான் சேர்ந்து வாழத்தான் நினைக்கிறேன், ஆனால் அவர் ஒத்து வர மாட்டேங்கிறாரு, அவருடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குது, அவருடைய பழகக்கூடிய தன்மை வேறு மாதிரி இருக்குது, அவருடைய பிஹேவியர் நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுலாம் சொல்கிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, உன்னை வெட்டி வாழ்கிறார், அவரிடத்தில் நீ சேர்ந்து வாழணும். அதுதான் சேர்ந்து வாழ்றது. எனக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், நான் என்ன நினைக்கிறானோ அதே அவரும் நினைப்பார். அப்படிப்பட்ட ஆளோட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன், ரொம்ப உறவை பேணி நடக்கிறேன்னா அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. உங்களுடைய குணநலன்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய உறவினரோடும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். சேர்ந்து வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். அதில் ஒன்று என்னன்னா, உலகத்தில் உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கொடுக்கப்படும். நான்காவது, ஆயுள் நீட்டிப்பிற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுபவத்தில் பெரியார்களும் சொல்லிக் கொடுத்த சூறாக்களை, துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். ஆயுள் நீட்டிப்பிற்கென்று துஆக்கள் இருக்கின்றனதா? ஆமாம், இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். சூறாக்கள் இருக்கின்றனதா? ஆமாம். சூரா யூனுஸ், இதை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும். சூரத்துல் பக்கரா, இதை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு ஆயுள் நீட்டித்து கொடுக்கப்படும். இதெல்லாம் பெரிய பெரிய சூறா, அதை நம்ம விட்டுருவோம். சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா. இது அல்லாமல் ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி அல்லாஹ் லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று வருகிறது இல்லையா? இதுவெல்லாம் மனிதனுடைய ஆயுளை அதிகப்படுத்தி தரக்கூடியவை. நபிமொழிகளிலும் பெரியார்களுடைய அனுபவ மொழிகளிலிருந்தும் வந்தவை. அதனால தான் நீங்கள் வீடுகளில் கூட ஆயத்துல் குர்சி மாட்டக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய இருக்குது இல்லையா? நீங்கள் அதை வாங்கக்கூடிய ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆயத்துல் குர்சி இருக்கும், அல்லது 4 குல் சூரா இருக்கும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை மாற்றுறதே இன்றைக்கி சில பேர் பிதஅத்துன்ட்டான். வீட்டில் என்னென்னவோ மாட்டி இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேச்சு இல்லை. 4 சூறாக்கள் எடுத்து மாட்டும் போது ஒன்றும் கூடாது.
நம்ம முன்னோர்கள் ஏன் இதை சொன்னாங்கன்னா, ஓத தெரியாதவர்களும் வீட்டிலே இருக்கிறார்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் ஃபாத்தியா சூரா, குல் சூறாக்களை ஓதி மேலே தடவி கொள்ளுங்கள், ஷிஃபா கிடைக்கும். ஓத தெரியாத சிறு பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றில் எழுதி அவருடைய கழுத்தில் மாட்டி விடுங்கள். ஓத தெரியாதவர்களுக்கு அதை தான் தாவீஸ் நம்ம இன்னைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின தாவீஸ் அதுதான், ஓத தெரியாதவர்களுக்கு. ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த காலத்துல சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஓத தெரியாம இருந்துச்சு. இந்த காலத்துல பெரிய நிறைய பிள்ளைகளுக்கு ஓத தெரியாம இருக்கு. அதனால தான் நம்முடைய வீடுகள்ல குல்யாயுல் காஃபிரூன் சூறாவோ ஆயத்துல் குர்சி சூறா அந்த ஆயத்தையோ எழுதி மாட்டக்கூடிய வளமை இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நீண்ட ஆயுள் இருக்கணும். அல்லாஹ் என்னென்ன சிறப்புகள் சொன்னானோ, பரிசளிப்புகள் சொன்னானோ எல்லாமே நமக்கும் கிடைக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும், அதிகமாக துவாக்கள் கேட்கணும். ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, நம்முடைய சமுதாயத்தில் துவா செய்கிற பழக்கம் ரொம்ப கம்மி. நீங்கள் எவ்வளோ துவா கேட்டாலும் சரி, இல்லை நான்லாம் நிறைய துவா கேட்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது கம்மி தான். தூங்கி எழுந்தது முதல் அங்கே ஆரம்பிக்குது நம்முடைய துவா. ஒழு செய்யும்போது மட்டும் ஒரு 10-12 துவா இருக்குது. சாப்பிட ஆரம்பித்தா துவா, சாப்பிட்டு இருக்கும்போது துவா, சாப்பிட்டு முடிச்சோடனே துவா, சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா மறந்துட்டா அதுக்கு ஒரு துவா, பாத்ரூம் போனால் துவா, உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு துவா, வெளியே வரும்போது ஒரு துவா. இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய துவாக்கள் 60க்கு மேலே இருக்குது. நம்ம ஓதுறதே இல்லை. சரி, தொழுது முடிச்சுட்டாலும் நம்ம நிரப்பமாக துவா செய்கிறோமா? உண்மையை சொல்லவா, நமக்கு துவா கேட்கவே தெரியாது. அதுதான் உண்மை. என்னைக்காவது மௌத்தை பற்றி நம்ம துவா கேட்டிருக்கிறோமா? இப்படிலாம் மௌத்து வரணும், இப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஹதீஸுகளில் நிறைய இருக்குது. நம்ம துவா கேட்குறோமா? ரொம்ப குறைவு. இமாம் துவா ஓதும்போதாவது சத்தமாக ஆர்வத்தோடு அல்லாவே ஏற்றுக்கோன்னு ஆமீன் சொல்கிறோமா? அந்த ஆமீன் சவுண்டு வரமாட்டேங்குது. சரி, அதிகமாக சதக்காக்கள் செய்யணும், அதிகமாக துவாக்கள் செய்யணும், உறவினர்களோடு நாம் அதிகமாக சேர்ந்து வரணும், பெருமானார் சொன்ன அந்த சூறாக்கள் துவாக்கள் அதிகமாக ஓதணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அந்த ஆயுளை அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.